ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு RJ45 பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு RJ45 ஜாக்கு ஒரு சின்ன ஆஃபீஸில் ஒரு 5 சிஸ்டம் கேபிள் 2 சைடும் க்ரிம் பண்ணி நெட்வொர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ இந்த மாதிரி ஜாக்கில் எப்படி வயர் Cat6 கேபிள் க்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கேபிளை வந்துட்டு ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்துக்கங்க. வேர்ல்டு வைடாக கலர் கோடிங் காமனாக இருக்குது. ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் க்ரீன், ஒயிட் ப்ளூ, க்ரீன், ஒயிட் ப்ரௌன். இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்துட்டு ஜாக்கை வந்துட்டு க்ரிம் பண்ணணும். ஸோ இது வந்து Cat6 டீலிங் பிராண்டு. ஸோ இந்த மாதிரி கேபிளை தனித்தனியாக ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும் கலர் கோடிங். ஃபஸ்ட்டு ஒயிட் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒயிட் க்ரீனு, அப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட் ப்ளூ, க்ரீனு, ஸோ ஒயிட் ப்ரௌனு, தென் ப்ரௌன். இந்த ஆர்டர் போட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணி கேபிள் அந்த மாதிரி ஜாக்குக்குள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் ப்ளூ, க்ரீன், ஒயிட் ப்ரௌன். இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் க்ரிம்பிங். இன்டர்நெட் சுவிட்சு டு சிஸ்டத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாது, சேம் சைஸில் இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி டீலிங் ஜாக், ஒரிஜினல் ஜாக்கை யூஸ் பண்ணுங்கள். அப்படி தான் லைஃப் கொஞ்சம் நல்லா வரும். ஜாக்கும் டீலிங் பிராண்டு தான். ஸோ ஜாக்கை கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா கேபிளை நல்லா உள்ளே அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பின் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சு நீங்கள், நான் 1க்கு 2 தடவை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி தான் ஜாக் க்ரிம் பண்ணணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்டு வந்துட்டு அந்த பின்ஸில் வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கணும். வெளியில் இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நீங்கள் வந்து பின் பண்ணணும். ஏன்னா ஒரு டைம் நீங்கள் ஜாக் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஜாக் யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட், அவ்வளோதான். அதனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போதே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஸோ இப்போ இந்த க்ரிம்பிங் டூலில் வச்சுட்டு நீங்கள் ஒரு நாளுக்குன்னு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாக்கு ப்ரெஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பஞ்ச் பண்ணணும். ஸோ 2 சைடும் பஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நாங்கள் டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 5 கேபிள் பஞ்ச் பண்ணி இங்கே ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் 2 சைடுமே சேம் கலர் கோடிங் இருக்கணும். சேமாக வச்சு ஜாக் பிரிண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக ஒன் மோர் டைமு இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரிம் பண்ணிவிட்டு கேபிள்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேபிளும் தனித்தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் ஜாக்கை க்ரிம் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் அப்லோட் பண்ணுறோம். கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும் கேபிளை.
நீங்கள் ரெடிமேடாக ஒரு கேபிள் வாங்கினீங்கன்னா 150 200 அந்த மாதிரி சொல்லுவாங்க, மினிமம் 3 மீட்டர்ஸுக்கு. நீங்கள் அழகாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கேபிளை ட்ரிம் பண்ணுங்கள். லூஸில் பர் மீட்ரு 25 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி வாங்கிட்டு ஜாக்கு 5 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நீங்களே ஒரு ட்ரிம்மிங் டூல் இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் நம்ம கேபிள் சேஞ்ச் பண்ண அவசியம் இருக்காது. ஸோ நெட்வொர்க் ஒர்க் ஆகலை, இன்டர்நெட் ஒர்க் ஆகுற டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஜாக்கும் கேபிளும் வாங்கி நீங்களே ஜாக் மட்டும் வாங்கி அப்பப்போ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க்கு அன்பிளாக்ட் ஆகாது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பின் வந்து துரு ஏறிடும், இந்த ஃபங்கஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் மாற்றிட்டா உங்களுக்கு நெட்டு வந்து ஸ்லோவாகாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாக் அடிக்கணும். ஸோ கரெக்டாக வந்தாச்சு கேபிள். இப்போ நீங்கள் பஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். கேபிள் எல்லாமே மொனை வரைக்கும் வரணும். வந்துட்டு நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் டூல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நெட்வொர்க் கேபிள் ட்ரிம் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ரெயிட் சிஸ்டம் டு சிஸ்டத்துக்கு கிடையாது, ஒரு நெட்வொர்க் சுவிட்ச் டு சிஸ்டம் மேக்ஸிமம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி யூஸ் பண்ணுறாருந்தா அது வந்து வேறு கலர் கோடிங்கு. ஸோ இதுதான், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.